கோயம்புத்தூரில் கோணியம்மன் பக்தன் வார வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் அம்மனை தரிசித்து வந்துடும். அன்னைக்கு அந்த வாசலில் இருக்கிற கடையில் பூ வாங்குறதுக்காக போகிறான். பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து பார்க்குறான். கொடுப்பான அவன் பாக்கெட்டில் இருந்த ஒரு கிழிஞ்சு போன செல்லாத 50 ரூபா நோட் எடுத்து இந்த கடைக்காரர்கிட்ட எடுத்து எப்படியே செலுத்திடுறோம் அப்படின்னு நினச்சி ஒரு 10 ரூபாய்க்கு பூ கொடுங்களே அப்படின்னு கொடுக்குறான். அந்த கடைக்காரன் பூவை கையில் கொடுத்துட்றான். நோட்டை வாங்கி பார்த்துட்டு, ஐயா இந்த நோட்டு செல்லாது, வேறு நோட்டு கொடுங்க. என்னடா எப்படியாவது தலையில் கட்டிடலான்னு நினச்சோம், திருப்பி நம்மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு வாங்கி வச்சுட்டு வேறு பணத்தை கொடுத்து கொடுத்தலாம். ஆடி வெள்ளிக்கிழமை நீண்ட வரிசை, கூட்டம் நிறைய அடிக்குது. அந்த வரிசையில் நின்றுக்கிட்டான். அப்படியே உள்ள போயிட்டுருக்கான். முட்டிலுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கிறப்ப பாக்கெட்டில் இருக்கிற அந்த 50 செல்லாத 50 ரூபாயை நான் டீயில் போட்டு அம்மா தாயே மன்னிச்சுக்கோ அப்படி போட்டுட்டு நகர்றான். ஒரு 2 அடி முன்னாடி போயிடுவான். அவர் பக்கத்தில் வந்து முதுகு தட்டி, அண்ணா சொல்லி ஒரு 2000 ரூபாய்க்கு கையில் கொடுக்குறாரு. வண்டியில் பக்தனுக்கு ஒரே சந்தோஷம். கோணியாத்தா நான் என்ன மன்னிச்சிட்டா, யாரோ ஒரு பக்தன் 2000 ரூபாய் வண்டியில் போட்டிருக்கு, என் மூலியமாக எடுத்து புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 2000 ரூபாய் உள்ளே போட்டுட்டு, சரியா போட்டேன்னுங்கய்யா அப்படின்னு சொல்கிறான் அந்த பக்தன். அதுக்கு இந்த 2000 ரூபா நோட்டை நீட்டின அந்த பக்தன், ஐயா நீங்கள் உண்டியில் பணம் போடுறதுக்கு பாக்கெட்டில் இருந்து எடுத்து போகிறத உங்கள் கை தவறி கீழே விழுந்த அந்த 2000 ரூபா நோட்டை பார்த்தேன், சரி உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து கொடுத்தேன், வரல உண்டியில் போட்டு அந்த புண்ணியம் உங்களுக்கே சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறான்.